अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अऊज़ु बिल्लाहि मिनश ஷைத்வானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரப்பி ஸித்னி இல்மா. நாட்களிலேயே மிக சிறந்த நாளான இந்த ஜும்மாவுடைய நாளில் மீண்டும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மனிதனாக நம்ம பூமியில் பிறந்த நம்ம எல்லாருக்கும் நம்மளுடைய மரணம் வரைக்கும் ஏதாவது ஒரு தேவை இருந்துகிட்டே தான் இருக்குது. அந்த ஒரு தேவையை பின்னாடி நம்மளும் தேடி அலைஞ்சு போயிட்டே தான் இருக்கோம். நம்மளுடைய தேவைகளும் நம்மளுடைய எதிர்பார்ப்புகளும் நமக்கு மரணம் வர வரைக்கும் முடிகிறதே இல்லை, அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்குது. அது சிலருக்கு அன்புக்கான தேவையாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு அரவணைப்பு தேவையாக இருக்கலாம், பாதுகாப்பு தேவையாக இருக்கலாம், வசதி வாய்ப்பாக இருக்கலாம், இல்லை நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தேவைகளும் நம்மளுடைய எதிர்பார்ப்புகளும் இதில் ஏதோ ஒன்று நோக்கி தொடர்ந்துகிட்டே இருக்குது. நம்மளும் எப்படி ஒரு குதிரைக்கு கடிவாளம் கட்டினா அது ஒரே தன்னுடைய கண்ணுக்கு நேராக எந்த பாதை தெரியுதோ அதில் மட்டும்தான் போகும், சுற்றி முற்றி எதையுமே பார்க்காது. அது மாதிரி தான் நம்மளும் என்ன செய்கிறோம், கடிவாளம் இட்ட குதிரைகள் போல் நம்மளுடைய தேவைகளுக்கும் நம்மளுடைய எதிர்பார்ப்புகளுக்கும் பின்னாடி போயிட்டே இருக்கும். எனக்கு இது வேணும், இல்லை அடுத்தது அது வேணும், என்னுடைய வாழ்க்கைக்கு இது தேவை அப்படின்னு அந்த தேவைகளுக்கு பின்னாடி நம்ம போயிட்டே இருக்கோம். ரொம்ப தூரம் அதை நோக்கி பயணிச்சுட்டே இருக்கோம், வேணும் வேணும் வேணும்னு. ஒரு கட்டத்தில் அது நமக்கு கிடைக்காம போகும்போது, அல்லது அது நமக்கு கிடைச்சாலும் நம்ம எதிர்பார்த்தபடி அது நமக்கு கிடைக்காத போது அது நம்மளை முழுசாக உடைச்சி சுக்கு நூறாக்கிடுது. இது எந்த அளவுக்குன்னா, இதை இன்றைக்கி உலகத்தில் அதை டிப்ரெஷன்னு சொல்கிறாங்க, ஆன்சைட்டின்னு சொல்கிறாங்க. இப்படி ரொம்ப நம்மளை காயப்படுத்தி நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுது. உதாரணம் சொல்லணுன்னா, ஒரு நீண்ட நேர பயணத்துக்கு அப்புறம் ஒரு 2 நாள் 3 நாள் தொடர்ந்து நம்ம பயணிக்கிறோம், நம்ம தான் ட்ரைவ் பண்ணுறோம் காரை, கொஞ்ச நேரம் கூட தூங்க முடியாது, அவசரம், நம்ம போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழலில் எப்படி தொடர்ந்து நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்டே போய் நம்மளுடைய இலக்கை அடையும் போது நம்மளை அறியாமலே நம்மளுடைய உடம்புக்கு ஒரு சோர்வு வரும் தெரியுமா? அதுபோல தான் நம்மளுடைய தேவைகளும் நம்மளுடைய எதிர்பார்ப்புகளும் சிதையும் போது, அது நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு தெரியும் போது நம்மளோட மனமும் சோர்வடைஞ்சு போயிடுது. நம்ம பல நேரங்களில் இந்த மனசோர்வை உணர்ந்திருப்போம். இப்போ வரைக்கும் கூட அந்த மனசோர்வை அனுபவிக்கக்கூடிய எத்தனையோ சகோதரிகள் நமக்கு மத்தியில் இருப்பாங்க. நம்மளுக்கு அது சொல்ல தெரியாது. நம்ம அதை எப்படி வெளிப்படுத்துவோன்னா, மனசு பாரமாக இருக்குது, ஏன்னு தெரியல, ஒரு மாதிரி வெயிட்டாக இருக்குது, இல்லை எனக்கு மூச்சு விட சிரமமாக இருக்குது, எந்த வேலை செஞ்சாலும் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் என் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது, அதை நான் எப்படியாவது சரியாக்கணுமே, அது எனக்கு சரியாகுமா ஆகாதா, அது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்குள்ளே ஓடிட்டே இருக்குது, அது எனக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துது. இந்த மாதிரியான வார்த்தைகளின் மூலமாக நம்மளுடைய இந்த மனசோர்வை நம்ம வெளிப்படுத்தியிருப்போம். இன்னும் ஒரு சில நேரங்களில் இந்த மனசோர்வு மனிதர்களுடைய புத்தியவே தடுமாற்றம் பண்ண வச்சிருது. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருப்பான், அந்த வேலை அவனுடைய பலனை பெற்றுத்தராத போது அவன் மென்டலி அன்ஸ்டேபிள் ஆயிடுறான், ஒரு பைத்தியம் ஆயிடுறான், பித்து பிடிச்ச மாதிரி மனுஷன் ஆயிடுறான். இன்னும் ஒரு சிலர் என்ன செஞ்சிடறாங்கன்னா, இந்த தேவையும் எதிர்பார்ப்புகளும் தனக்கு கிடைக்காத போது மனசோர்வு அதிகமாகி தன்னுடைய வாழ்க்கையவே முடிச்சுக்கிறாங்க. எத்தனை பேர் இதனால் சூசைட் பண்ணிக்கிறாங்க? அப்போது இது மாதிரியான சூழலில் நம்ம இருக்கும்போது, இப்படி ஒரு மனசோர்வு, கவலை, ஒரு எனர்ஜியே இல்லாமல் முழுசாக நம்ம நொறுங்கி போன மாதிரி சூழலில் நம்ம இருக்கும் பொழுது அதை போக்கிக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்? ஒரு சில நபர்கள் பாட்டு கேட்பாங்க, இல்லை படம் பார்ப்பாங்க, ஒரு சிலர் ஷாப்பிங் பண்ணுவாங்க, ஒரு சிலருக்கு உணவு ஏதாவது பிடிச்ச உணவு வாங்கி சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் தன்னுடைய கவலையை பகிர்ந்துக்கிட்டால் சரியாகும்னு நினைக்கிறாங்க, இன்னும் ஒரு சிலர் தன்னுடைய நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி தன்னுடைய சூழலை சொல்லி அதிலேருந்து அறிவுரை வாங்கிக்கிறாங்க, இல்லைனா கவுன்சிலிங் போகிறாங்க. ஆனால் இது எல்லாமே ஒரு கொஞ்ச காலம் மட்டும்தான் நம்மளை இந்த சோர்விலிருந்து வெளியில் கொண்டு வரும். திரும்ப அதே மாதிரியான மனசோர்வு ஏற்படும் போது திரும்ப நம்மளுடைய நிலைமை பழைய நிலைமைக்கே அப்படியே போயிடும். ரொம்ப டயர்டாக, நமக்குன்னு யாருமே இல்லாத மாதிரி ஒரு சூழல். இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் நடைப்பினம் மாதிரி இருக்கேன், என் மனசில் ஒரு உயிரே இல்லை, என் உடம்புல மட்டும்தான் உயிர் இருக்குது அப்படின்வாங்க. அப்போது இந்த மாதிரியான சூழல்களில் நம்ம இருக்கும் பொழுது நம்மளுடைய ரப்பு நமக்காக ஒரு தீர்வு சொல்கிறான். நம்மளை படைச்சு நமக்கு என்ன தேவை, நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நம்ம அனுபவிப்போம், நம்ம வாழ்க்கையை நமக்காக பார்த்து பார்த்து வடிவமைச்ச ரப்பு நம்மளுடைய இந்த மனசோர்விலிருந்து விடுதலை பெறதுக்கு நமக்கு ஒரு தீர்வு சொல்கிறான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சூரா ஹிஜ்ருடைய 97, 98 ஆகிய வசனங்களை
வசனங்களில் சொல்கிறான் பாருங்களேன். பிஸ்மில்லாஹ். இந்த வசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழைப்பு பண்ணி செஞ்சிட்ருக்கும்போது அவங்களுக்கு எதிராக வந்த விமர்சனங்களை நினச்சி அவங்க உள்ளம் கவலையுற்று இருக்கும் பொழுது ஆறுதலாக இந்த வசனங்களை இறக்குறான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும் இல்லை, இன்றைய தினத்தில் எந்தெந்த உள்ளங்கள் எல்லாம் இது போன்ற நெருக்கடியில் இருக்கோ அவங்க எல்லாருக்கும் இறைவன் கொடுக்குற தீர்வு இதுதான். அல்லாஹ் சொல்கிறான் தன்னுடைய திருமறையில், வலக்கது நஅலமு அன்னக யுதீகு சதுருக்க பிமா யகூலூன், இவர்கள் இழிவாக பேசுவது நெஞ்சத்தை எப்படி நெருக்குகிறது என்பதை நான் அறிவேன். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக ஃபக்கும் மினஸ் ஸாஜிதீன், எனவே நீர் அப்பேச்சை பொருட்படுத்தாது உன் இறைவனை புகழ்ந்து துதிப்பீராக, சுஜூது செய்வோர்களில் நீரும் ஆகிவிடுவீராக அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போது ஒரு உள்ளம் நெருக்கடியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு உபதேசம், ஃபஸப்பிஹ், நினைவு கூறு, உங்களுடைய இறைவனை நீங்கள் நினைவு கூறுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். இதே போல் சூரா தாஹாவுடைய 130வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறான், சூரியன் உதிப்பதற்கு முன்பும் அது மறைவதற்கு முன்பும் மேலும் இரவு நேரங்களிலும் பகலின் ஓரங்களிலும் இறைவனை புகழ்ந்து துதிப்பீராக, இதன் மூலம் நீர் மனதிருப்தி அடையக்கூடும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போது கவலையுற்று இருக்கிற உள்ளத்துக்கு, நெருக்கடிக்கு நடுவில் மாட்டிகிட்டு இருக்க உள்ளத்துக்கு நிவாரணமாக எல்லாம் என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். எந்த பாட்டும் இல்லை, எந்த படமும் இல்லை, எங்கேயும் நம்ம ட்ரிப்பு போகிறது இல்லை. உங்களுடைய உள்ளத்துக்கான நிவாரணம் என்னென்னா அல்லாஹ்வை துதிக்கிறது. காலையில் துதிங்க, இரவில் துதிங்க, பகலில் துதிங்க, அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுங்க, உங்களுடைய உள்ளம் அமைதி பெறும்னு அல்லாஹ் சொல்கிறான். அதே போல் சூரா ராதுடைய 28வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லி காட்டுறான். நம்மளும் இன்னைக்கு இறை நம்பிக்கையாளர்கள் தானே. நம்ம அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ஒரு அடையாளத்தோடு இருக்கமா பாருங்க. அல்லதீன ஆமனு வ யத்மா இன்னு குலூபுக்கும் பிதிக்ரில்லா அலா பிதிக்ரில்லாஹி யத்மா இன்னுல் குலூப், ஈமான் கொண்டவர்கள் மேலும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் அவர்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. அல்லாஹ்வை நினைவு கூறுவது கொண்டுதான் இதயங்கள் அமைதி பெறுகின்றனர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போது அல்லாஹ்வை நினைவு கூறுவது மட்டும்தான் நம்மளுடைய உள்ளத்தை அமைதிப்படுத்தும். அது எப்படி அல்லாஹ்வை நினைவு கூறுவது நமக்கு அமைதியை ஏற்படுத்தும்? எதுவுமே செஞ்சு சரியாகாத மனசு நம்ம அல்லாஹ்வை நினைவு கூறுறதால மட்டும் சரியாயிருமா? நம்ம இந்த உலகத்துக்கு பின்னாடி தேடி திரிகிற எல்லா விஷயங்களுமே பலகீனமானது. அது நீங்கள் பெண்ணாக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும், இல்லை எந்த பொருளாக இருக்கட்டும், இது எல்லாமே பலகீனமானது. இதுக்கு பின்னாடி நம்ம எவ்வளோ தூரம் பயணித்து போனாலும் அது நம்மளை பலகீனமானவர்களாக தான் மாற்றும். அந்த பொருளும் பொண்ணும் நமக்கு கிடைக்காம போகும்போது அது நம்மளை இன்னும் பலகீனப்படுத்தும், இன்னும் நம்மளை கவலைக்கு உள்ளாக்கும். ஏன்னா இந்த பொருட்களுடைய இயல்பே பலமற்றது தான். அதே நேரம் நம்ம அல்லாஹ்வின் பின்னாடி நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோன்னா, அல்லாஹ்வை முதன்மைப்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோன்னா, அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோன்னா நம்மளுடைய வாழ்வு நம்ம இன்னும் பலப்படுத்தும். ஏன்னா நம்ம தொடரக்கூடிய நம்மளுடைய ரப்பு பலமானவன். எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தால் கூட அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஆற்றலுடையவன். அப்போ அப்படிப்பட்ட ரப்பை நினைவு கூர்ந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் பலமாகுமே தவிர பலகீனம் அடையவே அடையாது. நம்மளுடைய உள்ளம் ஒரு நாள் கூட சோர்வடைஞ்சு போகவே போகாது. அப்போது நம்மளுடைய தேவையையும் நம்மளுடைய எதிர்பார்ப்பையும் அல்லாஹ்விடத்தில் வைக்கும்போது நம்மளுடைய உள்ளம் ஒரு நாளும் மனமுடைஞ்சு போகாது. அப்படி மனமுடைஞ்ச இதயத்தையும் சரியாக்குவதற்கு இறைவனுடைய நினைப்பே போதுமானதாக இருக்குது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் குர்ஆனில் சொல்லும்போது சொல்கிறான், ஃபதுக்குரூனி அதுக்குருக்கும், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன். இந்த பூமியில் இருக்க மனிதர்களை நம்ம நினைவு கூறுவோம். ஆனால் பல நேரங்களில் அவங்க யாரும் நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, நமக்காக யோசிக்கிறதில்ல. ஆனால் நம்மளுடைய ரப்பை பாருங்கள், நம்ம அவனை நினைவு கூறும் ஒவ்வொரு நேரமும் அவனும் நம்மளை நினைவு கூறுறான். அப்போது என்னை பற்றி யோசிக்கிறதுக்காக, என்னுடைய வாழ்க்கையை சரி பண்ணுறதுக்காக, எனக்கு தேவையான விஷயங்களை என்னிடம் வந்து கொண்டு சேர்ப்பதற்காக என்னுடைய ரப்பை காத்திருக்கிறான் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த பூமியில் இருக்க யாரை பற்றியும் எதை பற்றியும் இதில் ஏற்படுற எந்த குறைவுகளும் நம்ம மனசுக்கு பெரிய காயத்தை கொண்டு வந்து சேர்க்கவே சேர்க்காது.
அப்போது நான் எப்படி தான் இறைவனை நினைவு கூர்றது, நான் எப்படி அல்லாஹ்வை நினைக்கிறது அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரலாம். ஒன்று, அல்லாஹுடைய பேச்சை கேட்பதின் மூலமாக நம்ம அவனை நினைவு கூறலாம். எப்படி அல்லாஹுடைய பேச்சை நம்ம கேட்குறது அப்படின்னா, குர்ஆனோட அதிகமாக தொடர்பில் இருக்கிறதும் அல்லாஹுவை நினைவு கூறுறது. ரெண்டாவது, அவனை அதிகமாக புகழ்வதின் மூலமாக நம்ம அவனை நினைவு கூறலாம். புகழ்வது அப்படிங்கிறதுனா திக்ர், நம்ம செய்யக்கூடிய சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் போன்ற எண்ணற்ற திக்ர்களின் மூலமாக நம்ம அல்லாஹுவை நினைவு கூறலாம். மூணாவது, நம்ம அல்லாஹ் கிட்ட மனம் விட்டு உரையாடுவதின் மூலமாக அல்லாஹ்வை நம்ம நினைவு கூறலாம். உரையாடுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வை நினைவு கூறலாம். அப்போது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் காலையிலும் மாலையிலும் பகல் நேரத்திலும் இரவிலும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் அவனுடைய மனம் நெருக்கடியை ஒருபோதும் சந்திக்காத மனமாக இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறான். இன்னும் அல்லாஹ்வை நினைவு கூர்ற இந்த மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அந்தஸ்து என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கல்ல, நாளை மறுமையில் நிழலே இல்லாத அந்த நாளில் நிழல் கிடைக்கக்கூடிய 7 மனிதர்களில் ஒரு பிரிவினர் யார் அப்படின்னா, தனிமையில் இறைவனை நினைத்து அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கண்ணீர் சிந்தக்கூடிய மனிதர்கள்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போது பூமியில் அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக இளைப்பாறுவோம். அதே போல் மறுமையில் அல்லாஹ்வை பூமியில் நினைவு கூர்ந்ததற்கு பகரமாக அர்ஷுடைய நிழலில் இளைப்பாறக்கூடிய மக்களாக இன்ஷா அல்லாஹ் இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.